குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசுவ வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 12/12/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:20. திதி இன்று இரவு 8 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று காலை 9:21 வரை பூரம், அதன் பின்பு உத்திர நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாம யோகம் இன்று மாலை 3:52 வரை பிரீத்தி, அதன் பின்பு ஆயுஷ்மான். கரணம் இரவு 8 மணி வரை கௌளவ கரணம், அதன் பின்பு தைத்துல கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை, அதாவது மாலை அப்படின்றத விட நண்பகல் அப்படின்னு சொல்லலாம். இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை 7:30 9 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசூல மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 9:21 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி வழிபாடு தான் இன்றைக்கி, அம்மன் வழிபாடு. அதுவும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்றதுனால முருகப்பெருமான் வழிபாடும் நம்ம செய்யலாம். அதே போல் இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டு போங்க. அதே போல் இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி இன்றும் இருக்குது. இன்றும்னா இரவு 8 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் நம்ம பைரவர் வழிபாடு இன்றைய தினமும் செய்யலாம். அது வெள்ளிக்கிழமையில் காலபைரவர் வழிபாடு, அதே மாதிரி சொர்ணாகர்ஷ்ண வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அதே போல் இந்த தீபம் ஏற்றிட்டு ஒரு 5 தீபம் பைரவருக்கு ஏற்றி முடிச்சுட்டு, எப்படி ஏற்றணுன்றது ஏற்கனவே நான் நிறைய சொல்லிட்டேன். மிளகு தீபம் ஏற்றலாம், பூசணிக்காயில் தீபம் ஏற்றலாம், தேங்காயில் தீபம் ஏற்றலாம். நிறைய எதிரி தொல்லை இருப்பவர்கள் பாவக்காயில் தீபம் ஏற்றலாம். இந்த மாதிரி நிறைய தீபங்கள் இருக்குது. அதே போல் ஊமத்தங்காயிலையும் தீபம் ஏற்றலாம். ஊமத்தங்காயில் தீபம் ஏற்றினால் கடன் தீரும். எப்பேற்பட்ட கடனும் தீரணும் அப்படின்னா ஊமத்தங்காய் 5 ஊமத்தங்காய் எடுத்து மேலே கொஞ்சோண்டு சீவிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த நெய் ஊற்றி, பசு நெய் தான் ஊற்றணும். இந்த தேவையில்லாத நெய்யெல்லாம் வாங்கி ஊற்றாதீங்க. பசு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களுடைய கடன்கள்லாம் தீரும். செஞ்சு பாருங்கள். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். விருச்சிக லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். தனுசில் அங்காரக பகவான், மகரத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான். இந்த குரு பகவான் திருக்கணிதப்படி தான், நான் வாக்கியப்படி சொல்கிறது கிடையாது, திருக்கணிதப்படி. அதனால் குரு அங்கேயும் வக்ரம் பெற்று தான் இருக்கிறார். அதே போல் சிம்மத்தில் சந்திர பகவானும் கேது பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் நான் தினந்தோறும் ஒரு பரிகாரம் சொல்லிக்கிட்டு வந்தேன். என்னத்துக்கு? பிறந்ததிலிருந்தே நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதாவது போட்டி, பொறாமை, அதே மாதிரி சிறு வயசுலேருந்தே பணப்பிரச்சனை. அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொரு தினமும் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு வழிமுறையை சொல்லியிருந்த.
அது நீங்கள் எழுதி வச்சிங்களா என்னன்னு தெரியாது. இப்போ வெள்ளிக்கிழமைக்கு சொல்கிறேன். வெள்ளிக்கிழமைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் தாந்திரீக பரிகாரம். இது மாந்திரீக பரிகாரம்லாம் கிடையாது. இது தாந்திரிக பரிகாரம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்தே நம்ம இந்த பரிகாரங்களை செய்யலாம். எப்படி? வியாழக்கிழமையில் தயிர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிடும்போதே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அது ஒரு நாள் சாப்பிட்டு நடக்கலையெல்லாம் கேட்கக்கூடாது. வாரம் வாரம் அதை சாப்பிட்டுக்கிட்டே வரணும். அது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மறைமுக எதிரிகள்லாம் விலகுவாங்க. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழல் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். இப்போது செவ்வாய் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசி அதிபதி அப்படின்றதுனால வீடு வாசல் இதெல்லாம் வாங்கலாம். சகோதர வழியிலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மட்டும் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தும். உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். மறைமுக இன்னல்கள்லாம் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே சமயத்தில் குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய 9ஆம் வீட்டையும் பார்க்குது. குருமங்கள யோகமாக இருந்தாலும் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல வருவாய் வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. நண்பர்கள் வழியில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அமைதியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் விலகும். இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வேலையாட்கள், அதாவது சனி பகவான் அப்படின்னும் போது 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. உண்மையிலே நல்ல ஒரு நன்மையை தான் செய்யும். தொழிலில் விருத்தி கிடைக்கும். வேலையாட்கள் அவர்களிடம் இருந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வேலையில் ஒரு பொறுப்புகள் அதிகரிக்கும். 2ல் குரு இருக்கிறதுனால வாக்கு பலிதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே போல் கற்பனை சார்ந்த சிந்தனைகள். அதே போல் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், களத்திர காரகன் எல்லாம் ஒன்று சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து புரிதலோடு இன்றைக்கி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி புதிய முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் சுபகாரிய முயற்சிகள்லாம் கைகூடும். அதே மாதிரி இப்போது 8ஆம் இடத்தை குரு பார்க்குது. அதனால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கும். மனதில் ஒரு விதமான ஒரு அச்சம் இருந்ததெல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு நினைத்த சில வேலைகளெல்லாம்
ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தாமதமாக நடக்கும். ஏன்னா 2ல் இருந்த வரைக்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடந்தது. இப்போ ஜென்மத்தில் குரு வந்திருக்கு, 7ஆம் இடத்தை பார்க்குது. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமணங்கள்லாம் நடைபெறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி 7 செவ்வாய் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் செய்பவர்கள் நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும். அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருந்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். கடன் சார்ந்த சிந்தனைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இன்றைக்கி தன வரவு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி தன வரவு அப்படின்னா எதிர்பார்த்த தன வரவு இருக்கும். பயணங்களால் ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு தருணம் இருக்குது. எதிர்பார்த்த சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தொழில் மாற்றம் இன்றைக்கி ஏற்படும். இப்போ தொழிலில் நீங்கள் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு தனம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட வடதிசை அதிர்ஷ்டன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு, நண்பர்களின் ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவுகள் இன்றைக்கி கூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே சமயத்தில் இந்த கை கால் வீங்கிறது, நரம்பு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை இதெல்லாம் இருந்ததுன்னா உடனடியாக பார்த்துருங்க. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அதே மாதிரி தாயின் ஆரோக்கியத்துலேயும் கவனத்தை செலுத்தணும். அலைச்சல்கள் இன்றைக்கி கொஞ்சம் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் வார்த்தையில் நிதானத்தை காட்டினா சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் சில மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வியாபாரத்தில் ஒரு மத்தியமான ஒரு லாபங்கள் தான் இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை யாருக்காவது சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதை வெளிப்படுத்துறதுல ரொம்ப கவனத்தோடு வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்க, கவனத்தில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை வைங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் இன்றைக்கி ஏற்படும். ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க, ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருங்க. இதனால் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா சந்திரனோட கேது இருக்குது இல்லையா, அதனால் குழப்பங்கள் ஏற்படும். அதே மாதிரி 7ஆம் இடத்துலையும் ராகு உட்கார்ந்துருக்கு, 8ல் சனி பகவான் இருக்கார். அதனால் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள் புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. தடைப்பட்ட சில விஷயங்களை நிறைவு பெறுகின்ற ஒரு தருணம் இருக்குது. ஆன்மீக பணியில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி விற்பதிலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. வியாபாரத்தில் தொடர்புகள்லாம் விரிவடையும். சில பேர் வியாபாரத்தை விரிவடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைய தினம் அது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உழைப்புக்கான மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வயிறு வலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் அது உடனடியாக பார்த்துருங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு பிரயாணங்களும் இருக்கும். அதே மாதிரி சில செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட வடக்கு திசை, அதிர்ஷ்ட 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல புரிதல்லாம் இன்றைக்கி ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் தான் சந்திரன் பயணம் செய்யும். அதனால் ஒரு இஞ்சியால் ஆன ஏதாவது ஒரு பொருள்,
அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன், அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இது இன்றைய ராசி பலனோடு சேர்த்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஜனவரியிலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும். அதாவது பேச்சில், பணத்தில், தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, அதே மாதிரி குடும்பத்தில் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. இது ஜூன் மாதம் வரைக்கும் பொதுவான ஒரு தகவல். இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே சமயத்தில் நண்பர்கள் வழியில் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, தேவையற்ற ஒரு பிரச்சனைகள் வரும். அமைதியாக போயிடுங்க. அமைதியாக போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குடும்பத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. காலில் சின்ன சின்ன வலிகள் ஏற்பட்டு விலகும். ஏன்னா 7 சனி இருக்குது இல்லையா, குரு பார்வை கிடையாது, அதனால் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன் இருக்குது. அதனால் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. முயற்சி எடுக்கணும். தொழிலாகட்டும், அதே மாதிரி பயணங்கள் செய்யும்போதும் சரி, அதில் ஒரு அனுகூலம் இருக்கா அப்படின்றத யோசித்து செய்யணும். வியாபாரத்துலேயும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. உங்களுடைய சிந்தனை போக்கில் கவனம் தேவை. இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு இன்றைக்கி எல்லா விதத்திலையும் நீங்கள் செய்தீர்களானால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஜனவரி மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் என்னென்னா, 10ல் குரு போய் உட்காண்டிருக்காரு. உங்களுடைய 4ஆம் இடத்தை செவ்வாய் அமர்ந்திருக்க தனுசை பார்க்குறாரு. நான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் கவனத்தில் வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருங்க. யார் எது சொன்னாலும் அமைதியாக போயிடுங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு மாறி கடகத்துக்கு வரும்போது மீண்டும் உங்கள் கை ஓங்கும். எல்லா விதத்திலும் மதிப்பு மரியாதைலாம் கூட, அதனால் கவனத்தில் வச்சுக்கோங்க. இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாள், வெற்றி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவியிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள், அது போதும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இருக்குது. தாய்மாமன் வழியிலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். வார்த்தையில் நிதானத்தை காட்டணும். கண் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் ஆலோசனை பெற்று அந்த வியாபாரத்தில் ஒரு புதிய முதலீடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஆலோசனை பெற்று செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சக ஊழியர்களிடம் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தொழில் ரீதியான சில தடைகள் இருந்ததெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் விலகி அலைச்சல் ஏற்படும் இல்லைன்னு சொல்ல, கொஞ்சம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைய தினம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்து. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் எல்லோரிடத்திலும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் முதலீடு செய்வதில் யோசித்து நிதானித்து முதலீடு செய்ததில் கவனத்தை செலுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் ஒரு மேன்மை இன்னைக்கு ஏற்படும். மனசில் ஒரு புதிய ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. தந்தை வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சகோதர வழியிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். காரணம் என்னென்னா, 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது, குரு பார்வை இருந்தாலும் வார்த்தையில் ஒரு சூடு பறக்கும். ஆனால் அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சமூக பணிகளில் ஒரு சாதகமான சூழல்லாம் அமைகின்ற ஒரு நாள். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். ஆனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக அமைதி காத்து போனால் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணணும் நீங்கள். காரணம் என்னென்னா, 5ல் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு பூர்வ புண்ணியத்தில். அதனால் குலதெய்வ வழிபாட்டை எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் லாபகரமான ஒரு சூழல்லாம் இன்றைக்கி அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான ஒரு நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தந்தையால் அனுகூலம் இருக்கும். அதே போல் தாய்மாமன் வழியில் நல்ல ஏதாவது ஒரு விசேஷங்கள், அதே மாதிரி தாய்மாமன் வழியில் ஒரு அனுகூலம் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அரசு அப்படின்னாலே சூரியன்தான். அதனால் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். திருப்தியை ஏற்படுத்தும். உறவினர்கள் மத்தியில் ஒரு முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுப்பார்கள். அதே மாதிரி நினைத்த சில வேலைகளில் மட்டும் கொஞ்சம் அலைச்சல்னால் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி இந்த டீ கடை, ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். அதே மாதிரி உங்களை விட்டு பிரிந்தவர்கள்லாம் உங்கள் கூட இணையக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே போல் வியாபாரம், இடமாற்றம் சார்ந்த எண்ணங்களும் பிறக்கும். பிள்ளைகளால் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. சுபகாரிய பேச்சு வார்த்தை நடத்தலாம், வேறு ஒன்றும் கிடையாது. அது செய்யணுன்றதுலாம் இல்லை. இன்றைக்கி அஷ்டமி இல்லையா, அதனால் செய்யணுன்றது இல்லை. அந்த மாதிரி ஒரு பேச்சு வார்த்தை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஜெயிப்பது உறுதி. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானத்தோடு எதையும் செய்தால் சிறப்பாக இருக்கும். இழுபறியாக சில வேலைகள் இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மட்டும், மற்ற 2 நட்சத்திரக்காரர் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விதத்திலையும் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல், வண்டியில் போகும்போதும். அதே மாதிரி இந்த ஃபைனான்ஸ் தொழில் நடத்துகிறவங்க நிறைய பேர் மகர ராசிக்காரங்க இருக்காங்க. அவங்களாம் இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு நல்லது. அதே மாதிரி ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் வர கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் அமைதியாக பேசுங்க. மற்றபடி இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கவனமாக இருங்க. எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புரிதெல்லாம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புரிதல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் இன்றைக்கி கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருங்க. எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்க. இன்றைக்கி
விநாயகரையும் முருகரையும் இன்னைக்கு வணங்கிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு சுபம் நிறைந்த ஒரு நாள். புதிய முயற்சி எது எடுத்தாலும் நடக்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி அந்த முயற்சியில் கூட சிந்தித்து முயற்சி எடுக்கணும். அதாவது சிறப்பாக இருக்கும் இல்லைன்னு சொல்லலை. ஏன் காரணம் என்னென்னா, 7ஆம் வீட்டில் உங்களுக்கு சந்திரனோட கேது இருக்குது. அந்த கேது என்ன செய்யனா தடையை செய்யும். நீங்கள் நல்லா சிந்தித்து இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் யாராலேயோ ஒரு விஷயத்தை அங்கே தடை செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் நல்லா யோசித்து எந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதே மாதிரி தந்தை வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். 5ஆம் இடத்துல இப்போ குரு வந்திருக்காரு, ஆனால் வக்ரமாக தான் இருக்கார். அதனால் பிள்ளைகளால் கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்க. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். 7 நாட்டு சனி, 2ல் சனி, குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே கொஞ்சம் புரிதல் இருக்கணும். செலவுகள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஒரு தன வரவெல்லாம் தாமதமாக கிடைக்கின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சந்திரனோட கேது சேரும்போது குழப்பங்கள் அதிகரிக்கும். நண்பர்களிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்கிறவங்களாம் கவனமாக இருங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைய தினம் மனசுலேயும் ஒரு குழப்பங்கள் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கு பைரவருக்கு தீபம் ஏற்றிட்டு எந்த ஒரு வேலையும் தொடங்குங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு அதிசய 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் சிந்தித்து செய்யுங்க. ஏன்னா அவிட்டத்துக்கு சந்திராசிரமம் இருக்குது, கும்பத்துக்கு கிடையாது, ஆனால் அந்த நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதனால் சிந்தித்து செயல்படுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாள். எதிர்பாராத தன வரவு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல உங்களுக்கு அங்காரக பகவான் இருக்கார். 10ன்றது தொழில் ஸ்தானம், செவ்வாயின்றது நிலத்துக்கு சம்மந்தப்பட்டது. அதனால் கொஞ்சம் நல்ல ஒரு வருவாய் வருகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி சகோதரர்களின் அரவணைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் மீதெல்லாம் ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். என்ன ஒன்றுனா, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், யாருக்காவது ஒருவருக்கு ஆரோக்கியத்துக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மேன்மையான சூழல்லாம் ஏற்படும். பிள்ளைகளால் நல்ல செய்திகள் வரும். அதே போல் தம்பதிகள் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய தினம் உங்களுக்கு தன வரவு, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கோபத்தை மட்டும் விட்டு கொடுக்கணும். அதிசய வடகு திசை அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் ஒரு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.